வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னா, சேவலாக வந்த சிவபெருமான் மற்றும் அதன் பிறகு ஓம் நமச்சிவாய என்று கூறி சிவபெருமானை வழிபடுவது ஏன் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மதுரையில் 64 திருவிளையாடல்களை நடத்திய சிவபெருமானை உலகில் உள்ள பல்வேறு உயிரினங்களும் வணங்கியுள்ளதை புராணங்களும் வரலாறுகளும் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சிவபெருமானே சேவலாக வந்த நிகழ்ச்சி எங்கே எப்போது நடைபெற்றது அப்படின்றத பார்க்கலாம். திருச்சி அருகே உறையூரில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் தான் சிவபெருமான் சேவலாக வந்தது குறித்த வரலாறு கூறப்படுது. அதனால் இப்பகுதியினர் சேவலுக்கு மிகுந்த மரியாதை அளித்து வருகின்றனர். எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக யானை அளவு பலம் கொண்டிருந்தாலும் பஞ்சவர்ணேஸ்வரரின் அருள் இருந்தால் எதிரியை பந்தாடி விடலாம் என்ற ஸ்தல வரலாறு கூறுது. பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் நாளொன்றுக்கு 5 முறை சிவபெருமான் நிறம் மாறிக்கொண்டே இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடப்படுது. சோழ மன்னன் ஒருவன் இப்பகுதியில் யானை மேல் அமர்ந்து வீதி உலா வந்தபோது யானைக்கு திடீரென மதம் பிடித்தது. அதனால் யானை பாகனும் அரசனும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர். மேலும் உயிர் பயத்தில் இருந்த அரசன் தன்னை யாராவது காப்பாற்ற வரமாட்டார்களா என்று நடுங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த கோழி ஒன்று பெருங்குரல் எழுப்பி பட்டத்து யானையின் மீதேறி அதன் மத்தகத்தில் மேல் தன் மூக்கினால் கொத்தியது. அதையடுத்து மதம் அடங்கிய யானை மீண்டும் பழைய நிலையை அடைந்தது. யானையை அடக்கிய கோழியோ ஒரு வில்வ மரத்தடியில் சென்று மறைந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அதில் சிவலிங்கம் இருந்ததை கண்ட மன்னன் சிவனே தன்னையும் மக்களையும் யானையிடமிருந்து காப்பாற்றியதாக கருதி அவருக்கு கோவில் கட்டினான். மேலும் சிவபெருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தான். சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கும் இறைவனை இங்கு வழிபடுபவர்களுக்கு மறுபிறப்பில்லை என்பதால் திருமுக்கீச்சுரம் என்று பெயரும் ஏற்பட்டது. ஆரம்ப காலத்தில் தங்கம், வெண்மை, செம்மை, கருமை, புகைமை ஆகிய 5 நிறங்களை இச்சிவலிங்கம் பிரம்மனுக்கு காட்டியதால் இவருக்கு ஐவண்ண பெருமான் என்ற பெயரும் உள்ளது. திருச்சி அருகே உறையூரில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில்தான் சிவபெருமான் சேவலாக வந்து யானையை அடக்கியுள்ளார். அடுத்தபடியாக ஓம் நமச்சிவாய என்று கூறி சிவ வழிபாடு செய்வது எதுக்காகன்னு பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் அபிமான தெய்வங்களின் திருநாமங்களை கூறி வழிபட நிறைவான பலனை பெறலாம். அதில் ஓம் நமச்சிவாய என்னும் நாமம் வேதத்தின் இருதயமாக கருதப்படுகிறது. இந்த நாமம் காம குரோத மோகங்களை அழிக்கும் நாமம். இது நம்மை புனிதப்படுத்தும் நாமம். நாமத்தின் பொருள்: நா என்றால் நிலம், மா என்றால் நீர், சி என்றால் அக்னி, வா என்றால் காற்று, யா என்றால் ஆகாயம். சிவபிரான் பஞ்சபூதங்களின் அதிபதி என்பதை விளக்கும் நாமமாகும். இதோட பலன்கள்: ஓம் நமச்சிவாய என்று கூறி சிவ வழிபாடு செய்வதால் மனிதன் மனதில் இருக்கும் அனைத்து பயங்களும் நீங்கும். மனிதனை சகலவிதமான பிணி நோய்களிலிருந்தும் காக்கிறது. தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிறது. இறுதியில் பாவங்கள் அனைத்தும் விலகி மோட்சமும் கிடைக்கிறது. நன்றி.